வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் தெரப்பியூட்டிக் மியூசிக் இன் டீடைல் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சென்ற பதிவில் பார்த்தோம், இசை என்னும்போது இந்த ஆக்டிவ் ஃபார்ம் ஆஃப் மியூசிக் தெரப்பியில் ஒவ்வொருத்தரும் தானே பாடிட்டு அதனுடைய பெனிஃபிட்ஸ் நம்ம அடைய முடியும். அது தானாக தட் இஸ் எல்லாரும் தொடர்ந்து பாடும்பொழுது அதில் என்ன விதமான பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னா, அந்த கிடைக்கக்கூடிய அத்தனை பயன்களையும் நாம் அதை பெற முடியும் அப்படின்றத பார்த்தோம். அப்போ அந்த அடிப்படையில் தொடர்ந்து பாடுவது என்ன பண்ணணும்னா ஹாப்பினஸை கொடுக்கும்னு பார்த்தோம். இட் இம்ப்ரூவ்ஸ் தி இண்டிவிஜுவல்ஸ் மைண்ட் செட், முதல் விஷயம். அதுக்கப்புறம் இதுலேயே இன்னொரு முக்கியமான கிடைக்கும்னு கேட்டால், இட் என்ஹான்சஸ் தி குவாலிட்டி ஸ்கின். அதாவது யங்கர் ஸ்கின் எடுத்துக்கிறதுக்கு அது தொடர்ந்து பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னு சொன்னால் ஸ்கின் என்ன பண்ணும், ஓவர் த பீரியட் அது என்ன இட் ட்ரூல்ஸ், அது என்ன பண்ணும், கொஞ்சமாக தொங்கி போயிடும் சில நேரத்தில். ஏன்னு சொன்னால் அந்த ஸ்கின் கொலாஜன்னு ஒன்று இருக்குது. அதாவது தோலோட இம்மீடியட் லேயரில் நம்மளோட அந்த கொலாஜன் வந்து அழகாக அடுக்கி வச்ச மாதிரி இருக்கும். ஆனால் அது என்ன பண்ணும், வயசு ஏற ஏற அந்த ஸ்கின்னோட கொலாஜனோட டைட்னஸ் வந்து இட் கெட்ஸ் லூசன்ட். அப்போ என்ன பண்ணோம், கொஞ்சமாக ஸ்கின் தொங்குற மாதிரி ஆகிடும். அதனால என்ன ஆகும்னா, நம்ம கொஞ்சம் ஏஜ் வயது கூடினது போல் ஒரு காட்சி தரும், ஒரு ஒரு உருவத்தை அப்படி கொடுக்கும். ஆனால் தொடர்ந்து நம்ம பாடிட்டே இருக்கும்பொழுது பாடுறதுன்றது ஒரு பழக்கம், அந்த பழக்கத்தை விடாமல் செய்கிறோம். அது சண்டை பதிவில் சொன்ன மாதிரி இன்னொரு பாயிண்ட்டு தான். ரொம்ப சிறப்பாக ஒரு பர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட்டாக காயரில் பாடணும் அப்படி இல்லை. காயரில் பாடலைன்னா கூட நமக்கே நம்மளே பாட முடியும், நம்மளுக்கு தினமும் பாட முடியும். ஒரு 20 நிமிஷம் காலையில், மாலையில், இரவு, இல்லைன்னா காலை மதியம், அதுபோல் நம்ம மருந்தெடுக்கிற மாதிரி இதை அப்படி பாடியே பழகினா அது என்ன பண்ணும், இட் ஹெல்ப்ஸ் டு ரீடைன் தி யங்கர் ஸ்கின். ஸ்கின் வந்து தோல் வந்து பழமையாகாமல் இருக்கும். அதுக்கு என்ன காரணம், இம்மிடியேட்டாக ஸ்கின்னோட இம்மிடியேட் லேயரில் இருக்கிற அந்த ஸ்கின் கொலாஜன் இட் கெட்ஸ் டைட்டன்ட், இட் கண்டினியூஸ் டு மெயின்டைன் இட்ஸ் என்ன யூத்ஃபுல்னஸ், அதை அப்படியே மெயின்டைன் பண்ண முடியும். அதனால ஹாப்பினஸ் வருது எப்படி, யூத்ஃபுல்லாக இருந்தாலும் ஹாப்பினஸ் வரும்னு இதுக்குள்ளே இன்டர்லிங்க் பண்ணி பார்க்கலாம். ஆனால் அது அடிப்படையில் அந்த ஸ்கின் கொலாஜனை வந்து டைட்டன் பண்ணுறது. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டால், பாடியில் இருக்கிற அந்த நியூரல் டிரான்ஸ்மிட்டர்ஸ் இருக்கே அதனோட குவாலிட்டியை அது என்ஹான்ஸ் பண்ணும். அப்புறம் இது மூளையில் நல்லபடியாக பதிச்சிக்கும். அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணும், அந்த மூளையில் இதை கேட்கும் பொழுது அதில் இருக்கிற அந்த ரோஸ்டோமெரிடியல் கார்டெக்ஸில் இந்த பாடம் படிச்சுக்கிறோம், பாட்டு பாடுறோம் அப்படின்னா அது அதில் இடத்துல பதிய வச்சுக்கும். அதனால் அது என்ன பண்ணோம், நல்லபடியாக whenever we want to retain it அப்படின்னா, நம்மளே அந்த பாட்டு தெரிஞ்சுக்கிட்டோம், ஒரு 1/4 மணி நேரம் பாடி பழகிட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் எப்போல்லாம் நம்ம இருக்கமோ வேறு எதான வேலை செய்யும்போது கூட யூ கேன் ஹம் தட் சாங், அதை தொடர்ந்து பாட முடியும். அந்த நோட்லோட இருக்கிற சஸ்டனன்ஸ் எப்படி இருக்குன்னா அதை மேலும் மேலும் இம்ப்ரூவைஸ் பண்ண முடியும். ஸோ தீஸ் திங்ஸ் ஆர் பாசிபிள். இது என்னாச்சு, இதை தொடர்ந்து பாடுறதுனால வரக்கூடிய பயன். அதுக்கப்புறம் இந்த தொடர்ந்து பயன் இருக்கிறதுனால இதில் இன்னும் கூட 2 பெனிஃபிட்ஸ் இருக்குது. அப்படின்னு கேட்டால் அந்த 2 பெனிஃபிட்ஸும், ஒன்று கார்டியோ வாஸ்குலரோட ஹெல்த்தை அதை மெயின்டைன் பண்ணும். ஏன்னா அதில் பாடும்பொழுது கிடைக்கக்கூடிய அந்த ஹாப்பினஸ் என்ன பண்ணோம்னா, பாடியில் இருக்கிற ஆக்சிடோசினை அதிகப்படுத்தும்னு சொன்னோம். ஆக்சிடோசினை அதிகப்படுத்தினாலே நம்மளோட மைண்ட் வந்து இப்போவும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் என்ன தெரியுமா, இளமை என்பது உடன் இருக்கும். இளமை என்பது உடன் இருக்கும். அப்போ இளமை உடன் இருந்தால் கார்டியோவாஸ்குலர் ப்ராப்ளம் இருக்கே அதில் எது இருந்தால் ஸ்லக்கிஷ் இருக்குது, அப்புறம் தூக்கமே வரல, டிப்ரெஷன் இருக்குது. ஏன்னு சொன்ன டிப்ரெஷன் என்னது, நாகிங் தாட்டு கண்டினியூ டு கம் இந்த டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவில் வருது. சம்டைம்ஸ் இட் என்ன பண்ணால் அப்படியே பூதாகாரமாக வந்து நம்ம அப்படியே முழுகிடு மாதிரி இருக்கும். என்னது அது, முழுங்கிறது அத்தனை நெகட்டிவ் தாட்ஸ். ஸோ அதுலேருந்து வெளியில் வரத்துக்கு இதெல்லாம் ஒரு சின்ன சப்போர்ட் அப்படி தான். ஆனால் முதல்ல சின்ன சப்போர்ட் தான், பட் இட் இஸ் ஓவர் த பீரியட் இட் என்ஹான்சஸ் தி ஸ்ட்ரென்த். இது என்ன பண்ணோம், அந்த குவாலிட்டியை மேலும் அதிகப்படுத்தும். அதனால் தொடர்ந்து நம்ம இசையை பாடிய பழகிறோம்னு சொன்னால் இட் ஸ்ட்ரெங்தன் தி ஓக்கல் கார்டு. அந்த ஃபேஷியல் மசில்ஸ் எல்லாம் நல்ல ஸ்ட்ரெங்தனாக இருக்கும். அது எப்போது லூசன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கும். அதில் நம்ம இருக்கிற பழக்கங்கள் இதில் எத்தனையோ இசை பாடுவதனால் ஏற்படக்கூடிய பயன், கிடைக்கக்கூடிய நன்மைகள், அதை பற்றி தான் நம்ம சொல்கிறோம். இதுக்கப்புறம் இதோடு கூட தொடர்புடையது நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸ். அந்த ஃபுட் ஹேபிட்ஸ்க்கும் நம்மளோட இசை பாடக்கூடிய திறனுக்கும் என்ன கனெக்ஷன்றது வரப்போகிற பகுதியில் பார்க்கலாம் நிச்சயமாக. ஏன்னா உணவும் சிறப்பான கட்டுப்பாட்டில் இருந்தால் ஆரோக்கியம் என்பது எப்பொழுதும் மேலோங்கியே இருக்கும். உணவில் கட்டுப்பாடு இல்லை, எது வேணால் சாப்பிடுவோம், எப்படி வேணால் சாப்பிடுவோம்.
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கு, ஒரு ஆச்சரியக்குறி, எக்ஸ்க்ளமேஷன்லாம் போட்டோன்னு வைங்க. அப்போ அதில் எப்படி இருக்கும்? ஆரோக்கியம் எந்த விதத்தில் தடைபடும்? எங்கெல்லாம் பிளாக் இருக்கும்? அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதனால் இசை என்பது பாடி இன்புறுவது, பாடி பயன்பெறுவது என்று சொல்லி நம்ம புரிஞ்சுக்க முடியும். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.